ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்வுகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. காலகாலத்துக்கு இப்படியே உழைச்சுக்கிட்டே இருந்து இந்த கண்ணுக்கு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம சொந்த ஊருக்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. புகழி, சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கவரி ஆகிவிடும் போல் இருக்கிறார். எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே? சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நீரோடைகள் கோடையில் காய்ந்திருக்கும், மழை காலத்தில் வெள்ளங்கள் பாய்ந்திருக்கும். நம் கோள்வழியா அந்த நாள் வரலாம், அன்று ஏழை எளியவர்கள் நலம் பெறலாம். முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே. கடமைகளை புரிவதெல்லாம் விடுதலை வேண்டுவதாலே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரின் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாட்டிலே சுறுசுறுப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. அவரவர்கள் வாக்குறுதியை கொடுக்கப்படுகிறார்கள். நாங்கள் வந்தால் மக்களுக்கு நன்மை செய்வோம், நாங்கள் வந்தால் மக்களுக்கு நல்லதை செய்வோம் என்று அவரவர்கள் அவருடைய வாக்குறுதியை மக்களுக்கு வாரி வாரி வழங்கப்படுகிறார்கள். அந்த வாரி வாரி வழங்கப்படுவதால் மக்களுக்கு நன்மை இருக்குமா என்றால் ஒருபொழுதும் கிடையாது. மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் அன்றாடம் உழைத்து சம்பாதித்து உங்களுடைய வாழ்வாதார குடும்பத்தை நடத்தப்படுபவர்கள் குடும்பத்து இல்லத்தரசிகள். குடும்பத் தலைவன் உழைத்து சம்பாதித்து தன் மனைவியிடம்
பணத்தை கொடுப்பார். அதை இல்லத்தரசி அவர்கள் அந்த குடும்பத்தை சிக்கனமாக பாதுகாத்து கடன் இல்லாமல் வாழ்வதற்கு வழி செய்வார்கள் இல்லத்தரசி பெண்மணிகள். ஆனால் அரசியல்வாதிகள் மக்களிடத்தில் வாக்கு பெற்றுக்கொண்டு மக்களை வாட்டி வதைத்து அவர்களை சின்னாபன்னமாக்கி அவர்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து இருக்கின்ற இடமெல்லாம் எனது என்று அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்கின்ற பணி இவைகள்தான். இது மக்களாகிய நீங்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும். நான் பலமுறை இந்த பதிவில் பதிவிடுகிறேன். உழைப்பவர்கள் காய்ந்து விடுகிறார்கள், ஏய்ப்பவர்கள் வாழ்ந்து விடுகிறார்கள். அவன் ஏமாந்து ஏமாந்து வாழ்க்கையில் அரசியல்வாதியிடம் அடிபட்டு வீழ்கின்றான். ஆனால் அந்த அரசியல்வாதி ஏமாற்றி ஏமாற்றி வாழ்க்கையை சல்லாபமாக வாழ்ந்து விடுகின்றான். இது மக்களாகிய நீங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும். ஒருபோதும் சிந்திப்பதில்லை. படித்தவர்கள், பண்பாளர்கள், அறிவாளிகள், அறிஞர்கள், மேதைகள், பாமரர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இன்னும் பல தொழிலாளர் வர்க்கத்தை சார்ந்த அனைத்து மக்களும் பொய்யான வாக்குறுதிக்கு நீங்கள் அடிமையாக்கப்படுகிறீர்கள். அது எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது. இப்பொழுது நடக்கின்ற தேர்தலை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் விந்தையாகவும் இருக்கின்றது, கேலி கூத்தாகவும் இருக்கின்றது. எப்படியாவது யாரையாவது ஏமாற்றி அவனுடைய சொத்துக்களை பறிக்க வேண்டும் என்பது தவறானவருடைய கொள்கை. அவன் பல வழியை கண்டுபிடிப்பான். இந்த சொத்தை எப்படியாவது நாம் அபகரித்து விட வேண்டும். ஆனால் நேர்மையானவன் ஒரே வழிதான் கண்டுபிடிப்பான். அவன் என்றும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். ஆனால் இன்று அரசியல்வாதிகள் அப்படி அல்ல. எந்த பொய்யை சொல்லியாவது வாக்க வாங்கி இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி அவங்க தலையில முழு குல்லா போடணும். இதுதான் அரசியல்வாதிகளுடைய கவனம். நேற்றைய முன்தினம் தினத்தந்தி நாளிதழ் பார்க்கின்றேன். காங்கிரஸ் வாக்குறுதி, குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் கொடுப்பார்களாம். என்ன இது, கேலி குத்தா இல்லை? யார் வீட்டு பணத்தை யார் எடுத்து கொடுக்கறது? இல்லை, உங்கள் சொத்து, உங்கள் தாத்தா, உங்கள் முப்பாட்டன் தாத்தாலாம், உங்கள் அம்மா, உங்கள் பாட்டியெல்லாம் சேர்த்து வச்ச சொத்து காங்கிரஸ்காரங்களை எடுத்து மக்களுக்கு கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா நியாயம், தர்மம். அன்னைக்கு வஉசி ஐயா அவர்கள் தன் சொத்துக்களே அந்த மக்களுக்கு அடமானம், அதை மக்களுக்காகவே அவர் செலவழித்தார். அதை மாதிரி பண்ணீங்கன்னா சந்தோஷம். மக்கள் ரத்தத்தை வேர்வை சிந்துகின்ற வரி பணத்தை எத்தனை ஆண்டுதோறும் பெண்களுக்கு நான் 1 லட்சம் கொடுப்பேன்றது, இந்த ஓட்டு வாங்கி ஜெயிப்பதற்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட நாக்கு கூசலியா? அதான் சந்திரபாபு பாட்டு பாடினார். மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி போகும்போதெல்லாம் சொன்னதெல்லாம் போச்சு. இந்த ஓட்டு வாங்குறவரையில இவங்க பேசுவானுங்க அரசியல்வாதிங்க. என்னடா இவர் இவ்வளோ பேசுகிறாரு, இவரும் ஒரு அரசியல்வாதி தானே. நான் ஒருபொழுதும் மக்களை ஏமாற்றி பிரச்சாரம் செய்ய மாட்டேன். அது என் கொள்கை அல்ல. என் தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ, உண்மை, நேர்மை, நீதி, தர்மம், கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை, அண்ணாவின் கொள்கையை பின்பற்றியவர் நம் தங்க தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த கொள்கையை வழிவந்தவன் தான் இந்த எளியவன் BSNL ராஜா. மக்களுக்கு சொல்வோம், உண்மையை சொல்வோம். உங்கள் வரி பணத்தை எடுத்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒருபோதும் நான் சொல்லவே மாட்டேன். அது என் வேலையும் இல்லை. உங்களை நான் ஏமாத்துறதுக்கு வரல. ஆனால் இன்றைக்கி இங்கே என்னடானாக்கா தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் அவர் புழுவுறது பாரு, இந்த வடிவேல் கவுண்டமணி புழுவுறா மாதிரி புழுவுறாரு. ஏன் அவர் வீட்டு சொத்து எடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்ல, அதை பண்ணார நியாயம். அன்றைக்கி பிச்சைக்காரனாக இருந்த உங்கள் குடும்பம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கிறீங்க. இன்றைக்கி என்னடானாக்கா நாங்கள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 500 ரூபாய் கேஸ் குறைக்கப்படுன்றீங்க. 3 வருஷமாக ஒரு 100 ரூபாய் குறைக்கிறதுக்கு உங்களால் முடியல. வந்தவனை குறைச்சிடுவீங்களா? சரி, அதுதான் ஆச்சுன்னா
பெட்ரோல் விலை 75 ரூபா நாங்கள் குறைப்போம். 5 ரூபாய்க்கு நீங்கள் திண்டானீங்க, முட்டி மோதினீங்க, உங்கள் மூக்கே அறந்து போச்சு. இன்னும் 3 வருஷம் ஆகுது, இன்னும் அதையும் சரி பண்ணலை. இப்போ வந்து டீசல் அதையும் 65 ரூபா குறைங்க. யாரை ஏமாத்துறதுக்கு வரீங்க? ஒரே முட்டை பொய் பேச. அது ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர் இப்படிலாம் பொய் பேசலாமா? அவர் வந்து இந்த நாட்டு முக்கியமான பிரதிநிதி, மக்களை பாதுகாக்கக்கூடியவர். நீங்கள் ஜெயிக்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசுகிறேன். அதுவும் உன் புள்ள பேசுகிறா இருப்பார் உதயநிதி ஸ்டாலின். என்னவோ ஒரு காலங்காலமாக இந்த நாட்டை ஆண்டா மாதிரி அதிமுகவும் பிஜேபியும் தலை தூக்கி படுக்க முடியாது, நிற்க முடியாதுன்றாரு. அதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா? மக்கள் சொல்லணும். அது உங்கள் இஷ்டத்துக்கு தலை விரிச்சு ஆடுறீங்களே. அதிமுக வர முடியாதுன்றீங்க, பிஜேபி வர முடியாதுன்றீங்க, நாம் தமிழ் வர முடியாதுன்றீங்க, திமுக வர முடியாதுன்றீங்க. நீங்கள் தான் இங்கே என்ன குச்சி வச்சு அடிச்சு நட்டு வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க, நாளைக்கு இன்னொருத்தர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொருத்தர் இருப்பார். அது ஒரே ஒரு மாமனிதரை இதயம் தங்கத்தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். மக்கள் என்றால் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்றால் மக்கள். 3 முறை அவர் வென்றார். இந்த மக்களின் மனதிலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அரசியல் தெரிஞ்ச மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் போய் பேசி கேட்டீங்க. சும்மா இல்லாத இந்த சனாதனத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறீங்க. உங்கள் மேலே கிட்டத்தட்ட ஒரு 25 வழக்கு இருக்குது இந்தியா முழுதும் உதயநிதி ஸ்டாலின் மீது. நல்லது பேசுங்க, நல்லதை செய்யுங்க. நீங்கள் என்ன திராவிடனாக்கா நான் பகுத்தறிவாக வாழறீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லாமே இறைவனை வழிபடுறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவோம், ஊருக்கு உபதேசம் வீட்டுக்கு தொடப்பு கட்டணுவாங்க முன்னோர்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இறைவனை வழிபடுறீங்க. இப்போ வந்து உங்கள் தந்தை வந்து எல்லாரும் இந்து அதுக்கு முன்னெல்லாம் இறைவன் கிடையாது, உங்கள் தாத்தா கூட சேர்ந்துக்கணும், உங்கள் அப்பா நாங்கள்லாம் வந்து பகுத்தறிவாதி, இறைவனை வழிபட மாட்டோம். இன்றைக்கி இந்து திருக்கோயில் அனைத்த ஒரு நல்லதை பண்ணுறீங்களா? இதில் யாரை ஏமாத்துக்கு நீங்கள் ஆட்சியில் உட்காந்துன்னு இப்படிலாம் போய் பேசுகிறீங்க? பத்தாவதுக்கு ஊரெல்லாம் எங்கே பார்த்தாலும் உங்கள் தாத்தா பேரை வச்சுங்காடுங்க. அதை பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. தலைவர் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதை இப்போ நான் இந்த சைதாப்பேட்டில் 100ஆண்டு விழான்னு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் திறந்து வச்சார் அந்த முதியோருடைய மருத்துவமனை. அங்கே போன நந்தி மாரி உங்கள் தாத்தா தான் உக்காந்துக்கிறாரு. அதை பார்க்கும்போது நோயாளிக்கு நோய் தீராது. எல்லாத்துக்குமே ஒரு கம்பீரமான ஒரு முகத்தோற்றம் இருக்கணும். அதை பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வேணும். இவருனாடனாக்கா ஒரு கூனி கேள்வி மாதிரி உக்காந்துங்கன்னு ஒரு சிலையை வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு வருத்தப்படலையா? நம்ம இப்படியெல்லாம் போய் நம்ம சிலை வைக்கிறோம், இது மாதிரிலாம் பேரை வைக்கிறோம். யார் விட்டு வரி பணத்தை எடுத்து நீங்கள் இப்படிலாம் செலவு பண்ணுறீங்க? ஆனால் உண்மையை சொல்லப்படுகிறேன். போன பதில் போட்டதான் இந்த பதிலும் போடுறேன். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மக்கள் செல்வாக்கு பெற்றவுடன் எந்த இயக்கத்தில் உங்களை எதிர்க்கப்படுகிறார்களோ இல்லையோ அதை எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன தீய சக்தி கருணாநிதியை ஒழிப்பேன் என்றார், அதை ஒழித்தார். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் கடுமையாக எதிர்க்கும். அது மட்டுமல்ல, உங்கள் இயக்கத்தில் இருக்க பெரிய பெரிய முதலைங்களாம் இருக்குது, மக்கள் சொத்து சூறையானது. ஏன் உங்கள் குடும்பத்தோடு சேர்த்துதான். நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். மக்கள் வரி பணத்தை யாரும் கொள்ளையடிப்பதற்கோ அபகரிக்கத்திற்கோ எந்த சட்டத்திலும் இடம் இல்லை. நீங்கள் 1000 வழக்கறிஞரை வைக்கலாம், அந்த 1000 வழக்கறிஞரை நாங்கள் பார்த்துருவோம். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் இப்போ இருக்கிற இயக்கெல்லாம் வந்து சும்மா வேஸ்ட்டு, அந்த நேரத்துக்கு பேஸ்ட்டு போகிறாங்க. நாங்கள் அப்படி இருக்க மாட்டோம். மக்கள் பணத்தை மக்களுக்காகவே வழங்கப்படும். மக்கள் வரி பணத்தை மக்களுக்காகவே முறையாக செலவழிக்கப்பட வேண்டும். எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் அதில் அவர்கள் கொள்ளையடித்தால் முதல் அவர்களுக்கு பெயர் வழங்கப்படுவது தேச துரோகி. அதுக்கப்புறம் அவர்கள் சொத்துக்களை பறிக்கப்படும்.
நீ எத்தனை வழக்கறிஞர்லாம் பார்க்கலாம், அதுக்குன்னு தப்பான வழக்கறிஞர்லாம் இருக்கிறாங்க. அந்த வழக்கறிஞரை நாங்கள் பார்ப்போம். அந்த வழக்கறிஞருக்கு அவர் வாதாடுவதற்கு உரிமம் இல்லாமல் அதையும் செய்துவிடும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம். பேரறிஞர் அண்ணா சொன்னது, உன்னால் முடியும் தம்பி, உன் அறிவும் மாற்றம் இந்த உலகத்தையே நீ ஜெயிக்கலாம், அந்த கொள்கையை பின்பற்றுவோம். இதையும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது, உழைப்பவரே உயர்ந்தவராவார். யார் ஒருவர் உழைக்கின்ற மக்களுடைய சொத்துக்களை சூறையாடப்படுகிறானோ அவனை ஓட ஓட விரட்டுவோம், அவனை தண்டிக்கப்படும் செய்வோம். இது புரட்சித் தலைவருடைய கொள்கை. இங்கப்பா நீ இஷ்டத்துக்கு அரசியல்வாதி வந்தா அரசியல் வந்தா கொள்ளடிக்கணும்னு ஒரு நிலைப்பாடு வந்துச்சு. இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, ஒன்று சினிமா துறையில் போனால் பணம் சம்பாருங்க, இல்லை வந்து அரசியலில் போனால் சம்பாருங்க. இன்னைக்கு அந்த சினிமா துறை கெட்டு குட்டிச்சோர் ஆகிட்டாங்க, அரசியல்வாதி கேவலமாகிட்டானுங்க. அவனுக்கு தேவை பணம் வந்தால் போதும். நீ எக்கேடு கேட்டு நீ நடித்தாலும் பரவாயில்ல, அதில் கொள்கை இருக்குதோ இல்லையோ, இந்த ஊரை ஏமாத்துறியோ, இந்த நாட்டை சீரழிக்கிறியோ, அதை பற்றியில் நான் ஒரு டைரக்டர், இந்த டைரக்டராக ஒரு பெரிய டைரக்டர், அது இப்போ காட்டுறதெல்லாம் வன்முறை, இழிவான காட்சிகள்லாம் காட்டப்படுகிறார்கள், இழிவான வசனங்கள்லாம் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகிறார்கள். அதை பார்த்து இளைஞர்கள், மகளிர்கள், பெண்கள் அனைவரும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு வந்து அரசியல் தான் வந்து கெட்டு குட்டிச்சோர் ஆச்சுன்னு நினைச்சோம், இன்னைக்கு சினிமா துறை அதோட பல மடங்காயிருது. ஏன் சொல்றேன்னா, இந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி இந்த அரசியல்வாதி இன்னும் அவங்க தலையில குட்டி 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 அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமாக ஆக்கப்படுகிறார்களே, இது மக்கள் கொஞ்சம் கூட உணரப்படுவதில்லை. எனக்கு மேலும் மேலும் பலிதான் அதிகமாக இருக்கின்றது. ஏன் இந்த மக்கள் இன்னும் இப்படியே இவர்கள் அப்பாவித்தனமாக அறியாமையினாலும் இயலாமையினாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில மக்கள் நம்மளை படித்த மேதாவி அவனா சொல்றான், எனக்கு அரசியல் வேணாம், ஒன்றியும் வேணாம். அவன் கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லாம அவன் வாழ்ந்தா போதும், மீதி பேர் கேட்டு கூட்டிச்சவரான அந்த அரசியல்வாதி அவனும் ஒன்று தான். அவன் படிச்சுட்டா மட்டும் போதாது, மக்களை உணர்ந்து மக்கள் நலன்களை யார் பேணி பாதுகாக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் அறிவாளி. ஒரு நேற்று எதுனா நான் ஒரு பட்டிமன்றம் பார்த்தேன். அந்த சுகி செல்வமாருடைய பட்டிமன்றத்தில் ஒரு அன்பு சகோதரர் அற்புதமா பேசுறாரு. மக்களுடைய நிலைப்பாடா மாற்றமா? இங்கிருந்து சென்னையிலேருந்து போய் அமெரிக்காவில் பார்த்தோன்னா அவனுடைய நிலைப்பாடே மாறி போகுது. அவன் சென்னையினுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை அத்தனையும் மறந்துடுறான். ஆனால் அவன் அங்கே நிம்மதியாக வாழப்படுகிறானா? கிடையாது, நிம்மதி இல்லை. ஆனால் தமிழ் மண்ணில் இருந்தால் அவனுக்கு நிம்மதி உண்டு. அவனுக்கு அரைக்காசா இருந்தாலும் அவனுக்கு நிறைவான வாழ்க்கை. அங்கே அமெரிக்காவில் வாழ்கின்றான், பல கோடிக்கு சொந்தக்காரன் ஆகிறான், ஆனால் அவனிடம் நிம்மதி இல்லை. அங்கே திட்டமிட்ட வாழ்க்கையா, வாழ்க்கையில் மாற்றமாம். திட்டமிட்ட வாழ்க்கை தான் என்றும் வாழ்க்கைக்கு உகந்தது. மாற்றம் மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். அதுபோல இங்க என்ன பண்றீங்க, திட்டமிட்ட செயல் எதுவுமே கிடையாது. நீங்க தயாநிதி மாதிரிலாம் பிரச்சாரம் பேசுறாரு, ரொம்ப அதாவது இவங்க தான் இந்த நாட்டையே காப்பாற்றின மாதிரி. திமுக யாரும் ஜெயிக்க முடியாது, பிஜேபியிலும் காணாம போடுவாங்க. யாரையும் குறைச்சி பேசக்கூடாது. அரசியல்வாதிகள் அவங்கவுங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அது மக்கள் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. என்னமோ நீங்கள் தான் காலகாலத்துக்கு இங்கே தான் குச்சி வச்சு நட்டுங்க நடக்கிற மாதிரி பேசிங்க நடக்கிறீங்க. அதான் அல்பிக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிக்குமா. இந்த அதிமுக பரதேசிங்க புரட்சி தலைவர் உருவாக்கின இயக்கத்தை அதுங்க ஒழுங்காக கட்டி காப்பாற்றாத இதுங்களுக்குள்ள சண்டை போட்டு திமுக காரனுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அவன் 2 வாட்டி அதில் வந்து குளிர் காஞ்சிட்டான். நாடாளுமன்ற தேர்தலில் குளிர் காஞ்சிட்டான், சட்டமன்றத்தில் குளிர், இப்போ மீண்டும் குளிர் காய போகிறான். இதை மாதிரி சுயநலவாதிகளாக இருந்தால் எங்க இந்த நாடு உருப்படும்? புரட்சி தலைவர் மக்களுக்காக அந்த இயக்கத்தை உருவாக்கினார். இதில் எல்லாம் தொண்டர்கள் என்ன பண்ணுறான், எங்கே ரெட்டலுக்கு தான் அங்கே தான். ஏன்னா அவனுக்கு புரட்சி தலைவர் தான் தெரியுறான்.
ஆனா இந்த படுபாவிங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த புரட்சி தலைவர் பேர் எப்போ மறக்க மாட்டாங்களோ அதை வச்சு அவன் ஏமாத்தி வாழ்ந்து கிடக்குறான். அதுக்கப்புறம் புரட்சி தலைவரே மறந்தான். ஆனா இவன் ஓட்டு போட்டவன் புரட்சி தலைவர் இரட்டை இலை, புரட்சி தலைவர் இரட்டை இலை. அவன் வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் தான். ஆனா அதனால் மக்களுக்கு பலன் உண்டா என்றால் ஒருபொழுதும் கிடையாது. நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவருடைய தீவிரமான தொண்டன். ஜெயலலிதா மறைந்தார்கள். அதற்கு பிறகு இவர்கள் நான்தாரோடி எல்லாரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒருத்தர் சசிகலா மூலியமா வந்தார், ஒருத்தர் ஜெயலலிதா மூலியமா வந்தார். இன்னும் இதர நிர்வாகிகள்லாம் அல்லக்கைங்க அதை கையை காலை பிடிச்சி மாவட்டம் அது இதுன்னு அதுங்க கொள்கையே கிடையாது. ஒன்றும் கொள்கையே கிடையாது. கொள்கையுள்ளவன் என்னைக்கும் பணத்துக்கு அடிமையாக மாட்டான். மக்களை பற்றி தான் நினைப்பான். மக்களுடைய வாழ்வாதாரத்து முன்னேற்றத்துக்காக அவனுடைய சிந்தனைகள் இருக்க. இப்ப இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. எந்த டெண்டர் வந்தால் அதில் கொள்ளடிக்கலாம், எந்த இடத்துல இடம்லாம் காலிதான் அதை ஏமாத்தலாம், எவ்வளோ நிதி ஒதுக்குனா அதில் நம்ம எவ்வளோ கொள்ளடிக்கலாம், இலவசத்தை ஒன்று அறிவித்தா அதில் எவ்வளோ கொள்ளடிக்கலாம், எந்தெந்த துறையில் வருவாய் இருக்குதோ அத்தனையும் கொள்ளையடிக்கலாம். இதுதான் நாட்டினுடைய அரசியல் நடத்தப்படுகிறது தவிர மக்களுக்காக யாரும் இதுவரை செயல்படவில்லை. ஆனா இந்த அப்பாவி மக்கள் நம்பி 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 அதில் பாதாளத்து தான் விழுதுங்க. இப்போ கூட அதுதான் விழுதுங்க. இதில் என்னடானாக்கா இவன் நான் சொல்கிறான் அதிமுக நான் வருவான்றான். திமுக காரணம் சொன்னா அவன் எப்பவுமே மார்த்தட்டின்னு சொல்கிறான், நான் தான் ரவுடின்றான். பிஜேபி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துடுவோன்றாங்க. நாம் தமிழர் சொன்னால் நாங்கள் வந்துடுவோன்றாங்க. இதில் யார் வருவாங்கன்றது மக்களுக்கு தான் மனசில் தெரியும். இவன் இப்பயே பட்டயத்தை சூட்டிக்கிறான் திமுக காரன், நாங்கள் 37 இடம் வந்துடுவோன்றான். பிஜேபி என்ன சொன்னால் நாங்கள் 40 இடம் வந்துடுவோன்றாங்க. நாம் தமிழர் நான் 40 வந்துடுவோன்றாரு. இதனால் அவனுடைய நம்பிக்கை, அதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அந்தந்த இயக்கத்தில் அவரவருக்கு நம்பிக்கை. ஆனால் ஏமாற்றிய அரசியல் பண்றீங்க பத்தியா, அதுதான் மக்களை குழி தோண்டி புதைக்கப்படுவது. இந்த அப்பாவி மக்கள் இன்னும் அது உணர்வதில்லை. அநேக புரட்சி தலைவர் 1001 வசனம் பேசுவார். கொதிப்படையும் கூட்டம் விழிப்படைந்தால் உன் நிலை என்னாகும், மண்ணாகி விடுவாய். அந்த நிலை மக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த தவறு செய்யும் அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் குடி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். நீங்கள் பணத்துக்கு அடிமையானால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அடிமையாக தான் வாழ வேண்டுமே தவிர சுய மரியாதையோடு உங்களால் வாழ முடியாது. தயவு கூர்ந்து தமிழக மக்களும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோடானு கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளும் உங்களுக்கென்று ஒரு சுய மரியாதை உண்டு, சுய கட்டுப்பாடு உண்டு. ஏனென்றால் நீங்கள் புரட்சி தலைவருடைய தொண்டன், ரசிகன், இறைவனாக நீங்கள் வழிபடுகிறீர்கள், அனைத்தும் செய்யப்படுகிறீர்கள். புரட்சி தலைவர் தொண்டர்கள் சற்று உணருங்கள். அதிமுக வந்தாலும் உங்களுக்கு மக்களுக்கு நன்மை கிடையாது, திமுக வந்தாலும் மக்களுக்கு நன்மை கிடையாது, பிஜேபி வந்தாலும் மக்களுக்கு நன்மை கிடையாது. யார் நல்லவர்கள் யோசியுங்கள். அந்த நிலைப்பாடை நீங்கள் மனசிலே பதிய வையுங்கள். என் தங்க தலைவனுக்காக நான் கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலம் அந்த அதிமுக பணிபுரிந்தவன். எப்பொழுது ஒரு இயக்கத்துக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் போது பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அப்பவே எனக்கு அதிலிருந்து மனம் வருத்தம் அதிகமாகியது. புரட்சி தலைவர் கோடியில் இருப்பான் ஒரு தொண்டை, அவனை கூப்பிட்டாண்டு முதன்மையா நிக்க வைப்பார். ஆனா இப்ப அப்படி அல்ல. பணம் வச்சுக்கிறியா மாவட்டம், பணம் வச்சுக்கிறியா மாநிலம், பணம் வச்சுக்கிறியா பகுதி, பணம் வச்சுக்கிறியா வட்டம், இது எல்லா இயக்கத்திலும் உண்டாய் போச்சு. இந்த அதைதான் புரட்சி தலைவர் தீய சக்தி கருணாநிதி என்றார். இன்னைக்கு அந்த தீய சக்தி தான் பரவி கொண்டிருக்குது. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. இப்ப இந்த நாடாளுமன்றம்
என்ன தீர்ப்பு கிடைக்கும்னு தெரியல. எல்லாம் நான் தான்றாங்க. ஆனால் எப்படியும் தப்பானவன் தான் வரப்போகிறோம் அது தெரியும் எனக்கு. ஆனால் இந்த மக்கள் விழுந்து சாகக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அவன் பாடி ஜாலியாக இருப்பான். இப்போ மைக்கு பிடிச்சின்னு பேசுவான், காலையிலேருந்து ராத்திரி வரலும் பேசுவான். ஜெயிச்சிட்டான்னு 5 வருஷம் இந்த பக்கமே தலை வச்ச அந்த தயாநிதி மாறன் அந்த தொலைபேசியை குட்டிஷவர் ஆகணும். அவன் 25,000 கோடி கொள்ளையடிச்சான்றதுக்காக கலைஞர் அவர் என்ன பண்ணார், தயாநிதி மாறன் எடுத்துட்டு ஆண்டிமுத்து ஆராசா இது பண்ணார். நீ 25,000 கோடி கொள்ளையடிச்சுனா அப்போ ஏன் ஆளி எவ்வளோ அடிப்பான்? 1,36,379 கோடி அவன் கொள்ளையடிச்சான். அந்த தொலைபேசி இலாக்காவை தனியாருக்கு தாராவத்து அதை ஒரு மயான பீடமாக மாற்றி விட்டார்கள். இன்னைக்கு இவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, கொள்ளையடிச்சவங்களாம் நல்லா தான். அதுக்குன்னு ஒரு தப்பான வழக்கறிஞர் இருக்கிறான், அதுக்குன்னு ஒரு நீதியை தாந்து கொடுக்குறான், அதுக்குன்னு ஒரு நியாயத்தை தாந்து கொடுக்குறான். எங்கேருந்துங்க நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும்? இவங்களெல்லாம் இதை மாதிரி தப்பு செய்கிறவங்கள அவங்களுடைய வழக்காடுவதற்கு உரிமைகளை ரத்து செய்ய வேண்டும். அன்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கஷ்டப்பட்டு அவர் வழக்கறிஞர் படித்து இந்த மக்களுக்காக சட்டத்தை இயற்றினார், பாதுகாத்தார். ஆனால் இன்னைக்கு அதை தலைக்கீழாக மாற்றிட்டான். தப்பான வாழ்வதற்கு சட்டத்தை பயன்படுத்துகிறான், உண்மையானவனு குழி தோண்டி புதைக்கிறான். இது இப்படியே இருந்தாலும் இந்த நாடு நாடாக இருக்காது. இன்னும் தமிழ்நாடு மாதிரி ஒரு புண்ணியமான பூமி உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நம் நாட்டில் புரட்சித் தலைவர் அன்னைக்கு பாடிட்டார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபட வயக்காட்டில் உயரம் உன் மதிப்பு அயல் நாட்டில். அதை இன்னும் யாரும் அதை பின்பற்றதே இல்லை. அதை பின்பற்றினாக்கா அவன் வாழ முடியாது. இந்த தமிழ்நாட்டை அதை வெளிநாடு போல உயர்த்தி காட்டும். சிங்காரம் நகரம், சென்னை நகரெல்லாம் சொன்னாங்க இல்லையா, சிங்கார நகரில் சீரழிந்த நகரமாக மாற்றிட்டானுங்க எல்லாம். அவன் கொள்ளைச்சிட்டான் 5,000 கோடி சென்னை மாநகராட்சி. இப்போ அதுக்கு மேலேயே அது எல்லாம் கொள்ளையடிக்கிறான். இப்போ தமிழக முதல்வர் என்ன சொல்கிறாரு, எனக்கு மத்திய அரசு நிதி வழங்கலை. ஏன்னாக்கா இவர் வீட்டுக்கு அது அனுப்பலை. இவர் வீட்டுக்கு அனுப்பியிருந்தாருனாக்கா மத்திய அரசு வழங்குதுன்னு இருப்பார். அவங்க உஷாராயிட்டாங்க. கோபாலபுரம் வீட்டுக்கு போனால் அது அவங்களுக்கு போய் சேர்ந்துருன்னு நேரடியாக அந்தந்த வங்கியில் அவங்க போட்டாங்க. இப்போ கூட மழைக்கு 4 மாவட்டத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, அது மத்திய அரசாங்கத்தினுடைய 5,400 ரூபா. இவர் வெறும் 600 ரூபாய் தான். இவர் என்ன பேர் எடுத்துக்கினாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் 6,000 வழங்கினார் வெள்ளத்தில். அது கூட என்ன பண்ணார், வேலை செய்தோம் ஓய்வு பெற்றலாம் கிடையாது. அதுக்கப்புறம் ஏதோ அப்படி போய் அந்த இது வந்துச்சுக்க. மத்திய அரசு கொடுத்துருக்குது, இவங்கக்கிட்ட நேரியாக கொடுத்தாக்கா தான் கொடுத்தா மாதிரி கணக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, மத்திய அரசு தெரிஞ்சு நாங்கள் திமுக ஒரு டுபாகூர் இது. ஏன்னா அன்றைக்கி புரட்சி தலைவர் சர்க்காரிய ஊழலில் மாபெரும் ஊழல்வாதி கலைஞர் அவர்கள் அதை நிரூபித்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்போ இந்த குடும்பத்துக்கிட்ட நேரடியாக போகக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, வங்கி மூலயமா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, தெருவுக்கு சந்துக்கு சந்து மத்திய அரசாங்கம் என்னை பழி வாங்கி விட்டது. மக்கள் வரி பணத்தை ஒழுங்காக வரதே நீங்கள் மக்களுக்கு சரியாக செலவழிப்பதில்லை. உங்கள் அப்பா என்ன பெரிய தியாகி மாதிரி ஒரு பேனை எடுத்துமா அங்கே வச்சுருக்கீங்க. இல்லை நினைக்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு கூசலை, ஒரு அருவருப்பா இல்லை. எப்படி தான் நீங்கள் மேடையிலெல்லாம் பேசுகிறீங்களே தெரில, வாய்க்கிழியே பேசுகிறீங்க. நாங்கள் வந்தால் நீட்டை ரத்து செய்வோன்னா நீட்டை ரத்து செய்ய மாட்டீங்க. உங்களால் முடியவே முடியாது. தலைக்கேணுனால மதுவை ஒழிப்பீங்க. நீங்கள் தான் மதுவை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்டே 12 தொழிற்சாலை இருக்குது. அது எப்படி நீங்கள் மது ஒழிச்சிடுவீங்களா? பால் விலை ஏற்றுனீங்க, மின்சார விலை ஏற்றுனீங்க, வீட்டு வரி ஏற்றுனீங்க, பத்திரப்பதிவு பண்ணுறத ஏற்றுனீங்க, எவ்வளோ ஏற்றிட்டு இப்போ நாங்கள் உத்தமர்கள். அதான் அந்த சிவாஜி கணேசன் அவர்கள் தான் இந்த என் மகன் ஒரு படம் நடிச்சார். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். அது மாதிரி மக்கள் தான் மாற்றம் கொடுக்கணுமே தவிர உங்களை அப்போ தான் உங்களை குழி தோண்டி புதைக்கணும்.
திராவிட முன்னேற்ற கழகம் பொய் சொல்கிற மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ அவங்களோட சேர்ந்து நான் அதிமுக பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு வாக்களித்து ஜெயிச்சா நான் 3000 ரூபாய் கொடுப்பேன்னு. யார் விட்டு பணத்தை கொடுப்பான்? அதிமுகவில் அவன் 50,000 கோடி 60,000 கோடி 80,000 கோடி கொள்ளடிச்சு கிடறான். திமுக காரனுக்கு ஈக்குவல் அவனும் ஆயிட்டான். இவன் அவனை குறை சொல்றது, அவன் இவனை குறை. யாருமே மக்களை பற்றி நினைக்கிறது இல்லை. மக்கள் நிம்மதியாக வாழணும், சட்டம் ஒழுங்கு நிம்மதியாக இருக்கணும், மலிவான விலையில் மக்களுக்கு பொருள் கிடைக்கணும், மலிவான விலையில் அவர்களுக்கு அரிசி கிடைக்கணும், அவங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் நீராதாரம் கிடைக்கணும், அவர்கள் வாழ்வதற்கு சுகாதாரமாக வாழ்க்கை கொடுக்கணும், அவர்கள் எந்த இடத்தில் சென்றாலும் மருத்துவமனையில் அவர்களுக்கு எளிமையான முறையில் அவர்களுக்கு மக்களுக்கு சிகிச்சை செய்யணும், கல்வித்துறையில் போனால் அவர்கள் படிப்பதற்கு எளிமையான முறையில் மக்கள் சேர்ந்து படிப்பதற்கு அவர்கள் வழிவகை செய்யணும், தொழில் வளம் பெருக்கணும், ஆராய்ச்சி பெருக்கணும், வேளாண்மை பெருக்கணும். பல வழிகள் இருக்கு இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியது. அது மக்கள் வரி பணத்தை முறையாக பயன்படுத்தினா அனைத்தும் செய்யலாம். அதெல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து உள்ள அடைக்குவான், தேவையில்லாதது மட்டும் அவனுக்கு தூக்கி வீசி போடுவான். அதுக்கே இந்த அப்பாவி மக்கள் இவர் வாழ்க இவர் வாழ்க, இவர் வயசாதான் அவனுக்கு சாப்பாடு அவன் குடும்பத்துக்கு. அதெல்லாம் மறந்துட்டான், சுத்தமாக மறந்துட்டான். அவன் முன்னாடி போகிறான், அவன் குடும்பத்தை இவன் காப்பாற்ற மாட்டான், இவன் தான் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் என்ன பண்ண ஜெயிச்சுட்டு அவன் மேலே போயிட்டே இருப்பான். இவன் ரோடு வர குப்பை ஓரமாக தான் இவன் வாழ்ந்துட்டு இருப்பான். இன்னைக்கு வரலாம் இதுதான் தமிழ்நாட்டில் ஜீவாதார ஜீவ நதியாக இருக்கு. இன்னும் அது சரியான முறையில் பராமரிக்கப்படவில்லை, பாதுகாக்கப்படவில்லை, மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழி இல்லை. இவை அனைத்தும் ஆட்சியாளர்கள் செய்வதற்கு நேரம் இல்லை. மக்கள் மீண்டும் புரட்சி தலைவர் பாடல் தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கை திரித்திக்கோ, அது தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் திரும்பவும் வராமல் மாத்திக்கோ. எல்லாம் மக்கள் கையில் தான் உள்ளது. இதை உணர்ந்து நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா அது பிஜேபி நிற்கிறான், திமுக நிற்கிறான், அதிமுக, இவங்க தானே ஓட்டு போடணும், இவங்களுக்கு தானே செய்யணும். ஏன் எவ்வளோ பேர் சுயேட்சை வேட்பாளராக நிற்கிறான், அவனை தேர்ந்தெடுங்க, அவனுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பை கொடுங்க. அப்போ அவன் உணர்ந்து செயல்படுவான். இல்லை யார் ஏமாத்துறனா அவங்ககிட்ட போய் நீ ஏமாந்தேனாப்பா உன்னை ஏமாத்தின்னு தான் கிடப்பான். ஆனால் எதிர்காலம் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் மாற்றத்தை உருவாக்கும். உழைப்பவருக்கு முன்னுரிமை, அறிவாற்றல் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை. இவை இரண்டும் சேர்ந்தால் நாடும் மலரும், பூமியும் செழிக்கும். எப்படி பகுத்தறிவும் ஆன்மீகமும் ஒன்றிணைந்தால் இந்த பூமி நல்ல முறையில் இயங்கும். அதேபோல் எல்லோரும் ஒரு மனதாக நின்று நாம் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்கக்கூடிய வல்லமை மக்களுக்கு உண்டு. அதை நீங்கள் உருவாக்க வேண்டும். அரசியல்வாதி தவறு செய்தானா அவனை ஓட ஓட விரட்டணும். சட்டம் நீதி எல்லாம் கிடையாது. மக்கள் தான் சட்டம், மக்கள் தான் நீதி, மக்கள் தான் தண்டனை கொடுக்கும் நீதிபதிகள். இது மக்கள் நீங்கள் கையில் எடுத்தால் தான் அரசியல்வாதிகள் பயப்படுவார்கள். மக்கள் வரி பணத்தை செலவழிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக பயந்து செயல்படுவார்கள். அதை உருவாக்குங்கள். வருங்காலமாவது ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். இந்த எளியவன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் பதிவு செய்திருக்கின்றேன். இன்னும் அந்த தேர்தல் ஆணையம் அமையாமத்தி நடக்கிறான். என்ன திடீர்னு ஒரு கட்சி ஒன்று உருவாச்சு, அதுக்கு உடனே கட்சி பேரை கொடுத்தான். ஆனால் நான் 2 வருஷம் பிறகு எனக்கு கட்சி பேரை கொடுறான். இதுலேருந்து அவனுடைய சட்ட ஒழுக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க, நானே எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க. ஆனால் நான் அந்த தேர்தல் ஆணையத்தை விட மாட்டேன். அவனுக்கும் பாடத்தை புகட்டுவேன். அண்ணாவின் தம்பியாகும் இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொண்டனாகும் நாங்கள் மக்களுக்காக பாடுபடுவோம். மக்கள் நலமே எங்கள் நலம். மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. நாங்கள் வாழ்ந்தால் போதும் என்று நினைத்தால் எங்களை போன்ற ஒரு
தவறான மனிதர்கள் யாரும் இல்லை. அது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் தமிழகத்தில் பவனி வரும். 2026 ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ணாவின் தம்பியாக இதயதேவன் டாக்டர் புரட்சித் தலைவர் எளிய தொண்டனாக எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். எந்த நேரம் உங்களுக்காக பணியாற்றுவேன். அந்த தொகுதி நல்ல முறையில் செயலாற்றுவதற்கு மக்களோடு மக்களாக சேர்ந்து பணியாற்றுவோம். நாம் அனைவரும் நலம் பெறுவோம். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். BSNL ராஜா.